தமிழகத்தில் முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு தனது முதல் பொது மற்றும் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய தீவிரமாக தயாராகி வருகிறது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான இறுதிக்கட்ட பணிகளை சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பட்ஜெட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகள் பல முக்கிய இடம் பிடிக்க உள்ளன. குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டம், ஆண்டுக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர்கள், பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் மற்றும் மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. மேலும் இளைஞர்களை குஷிப்படுத்தும் வகையில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகை வழங்கும் திட்டமும் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. வருவாயை அதிகரிப்பதோடு பொதுமக்களுக்கான நலத்திட்டங்களை எந்த தொய்வுமின்றி செயல்படுத்த அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இந்த அதிரடி அறிவிப்புகள் மூலம் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் ஆதரவை மேலும் பலப்படுத்த அரசு திட்டமிட்டு உள்ளது. இதுபோன்ற பயனுள்ள செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.